ஸ்ரீரங்கத்திற்கு தமிழக அமைச்சரவை வந்ததால் சட்டக் கல்லூரி மாணவர் பிரச்சினையை பேசுவதற்கு ஆட்கள் இல்லை என்றும் எம்பி கனிமொழி தெரிவித்தார். தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக எம்பி கனிமொழி, ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் போலி வாக்காளர்கள் தேர்தல் விதிமுறை மீறல் குறித்து அனைத்து கட்சிகளும் தேர்தல் கமிஷனிடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லை என்று குற்றம் சாட்டினார். தமிழக கேபினெட் முழுவதும் ஸ்ரீரங்கம் வந்ததால் சட்டக் கல்லூரி மாணவர் பிரச்சினையை பேசுவதற்கு யாரும் இல்லை என்றும் கனிமொழி புகார் தெரிவித்தார். சட்டக்கல்லூரி மாணவர்களை கூப்பிட்டு பேசுறதா இல்லையான்னு பெர்மிஷன் கிடைக்கிறதுக்கே இது. அதோட இல்லாம இங்க கேபினெட்டே இங்க ஸ்ரீரங்கத்துக்கு வந்துருச்சு. இப்ப அவங்களோட மாணவர்களோட பிரச்சனை பேசுறதுக்கு கூட ஆள் இல்ல. இதுவே திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்திருந்தால் நிச்சயமா தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போது மாணவர்களை கூப்பிட்டு எது நியாயம் எது சரி இல்லைன்னு பேசி அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க செய்திருப்பார்கள். தமிழக சட்டசபை மக்களுடைய குறை கேட்கும் மன்றமாக இல்லாமல் யாரோ ஒருவருடைய புகழ்பாடும் மன்றமாகத்தான் உள்ளது என்றும் கனிமொழி குறிப்பிட்டார்.